அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், காளான் வளர்க்கணும், வீட்டிலே வளர்த்துட்டு அதுலேருந்து நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு. புரதச்சத்து நிறைந்த காளானை வீட்டிலே வளர்த்து எனக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சு. அதனால இதை உங்களுக்கும் சொல்லலாமேன்னு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லா பாயிண்ட்டுமே சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல்ல காளான் வளர்க்குறதுக்கு தேவையானது காளான் வித்து, ஸ்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய காளான் விதை, வைக்கோல், ஸ்ப்ரே பாட்டில், இந்த மாதிரி கவரு, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு, இல்லாட்டி கட்டுறதுக்கு கயிறு. இந்த வைக்கோலை நல்லா 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அந்த ஊறின வைக்கோலை வேக வைக்கணும். நல்லா ஆவி பறக்க நம்ம அதை வேக வைக்கும்போது அதில் இருக்கிற கிருமிகள்லாம் போயிட்டு நல்ல ஸ்டெர்லைஸ் ஆன வைக்கோல் நமக்கு கிடச்சிரும். அந்த சுத்தமான வைக்கோலை தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஆற வைக்கணும். நல்லா ஆறின வைக்கோல் பிழிஞ்சால் தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் லேசான ஈரப்பதம் அந்த வைக்கோலில் இருக்கணும். அந்த மாதிரி வைக்கோலை எடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதில் ரப்பர் பேண்டை போட்டு, அடியில் ரப்பர் பேண்டை போட்டுட்டு திருப்பினீங்கன்னா மூட்டை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதில் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கிற மாதிரி மெதுவாக வைக்கோலை பிருமண மாதிரி சுற்றி இதில் வச்சு நல்லா அழுத்திட்டு காளான் வித்து ஓரங்களில் ஒரு கைப்பிடி அளவு தூவிக்கிட்டே வரணும். ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு காளான் பெட்டு அமைச்சு பண்ணலாம். ஒரு கவரில் நம்ம 5-6 பெட்டு வரைக்கும் கூட போடலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வைக்கோலை டைட்டாக அமுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காளான் அறுவடை கிடைக்கும். இந்த மாதிரி அதில் இருக்கிற காற்று எல்லாமே போக வச்சுட்டு நல்லா டைட்டாக நம்ம கட்டிக்கணும். ரப்பர் பேண்டோ இல்லை நூலோ கயிறோ வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். கட்டிட்டு இதில் நல்லா ஹோல்ஸ் போடணும். ஒரு பெனில் டெட்டால் வச்சு பால் பென்னை தொடச்சிட்டு அந்த கவர் முழுவதுமாக நம்ம ஓட்டைகள் போட்டுடணும். ஓட்டைகள் போட்டால் தான் அதன் மூலயமா அந்த காளான் வளர்ந்து வெளியில் வரும். இப்படி நம்ம தயார் பண்ண இந்த கவரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டார்க் பிளேஸில் வச்சிடணும். இருட்டு ரூமில் நம்ம வைக்கும்போது அதுக்குள்ளாரையே நீர் துளிகள் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா அந்த கவருக்குள்ளார இருந்து ஒரு 10-15 நாள் கழித்து சின்னதாக மொட்டு மாதிரி வெடித்து வரும். எனக்கு ஒரு 17 நாளில் வந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக காளான் வளரும். இந்த காளான் வளர்ப்பில் ஒரு சில தவறுகள் நான் செஞ்சேன், அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி வளர்ந்து வந்த காளான் இதில் பார்த்திங்கன்னா லேசாக ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோன்னா இது நல்லா அழகாக வந்திருக்கும். வாட்டர் எப்போ ஸ்ப்ரே பண்ணணுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். கவருக்குள்ளார தண்ணி துளி துளியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த வைக்கோல் ஃபுல்லாக காஞ்சிருந்ததுன்னா லைட்டாக வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி அழகாக வெள்ளையாக நமக்கு சிப்பி காளான் தயாராகிடும். நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக வளர்ந்த பிறகும் இன்னும் நல்லா பெருசாகும், நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும், நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சோன்னா அது லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுது. அதேமாதிரி ரூம் டெம்பரேச்சர் முக்கியம். ரொம்ப அதிகமான சூடு இல்லாமல் குளிர்ச்சியான ரூம் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா காளான் நல்லாவே வளருது. ஒரு 5-10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு முறை நான் ரூமை ஓப்பன் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் ரூம்லாம் இல்லை, எனக்கு தனியாக டார்க் ரூம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கபோர்ட்லேயோ இல்லை கட்டிலுக்கு அடியிலையோ வச்சு கூட இந்த காளான் வளர்க்கலாம். இடம் ரொம்ப சுத்தமான இடமா இருக்கணும். நம்ம தயாரிக்கும் போது கைகளையும் நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு தயாரிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது எனக்கு 19 நாட்கள்லேயே இவ்வளோ பெரிய காளான் வளர்ந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னா அந்த காளான் தான். நல்ல புரதச்சத்து நிறைந்த இந்த உணவை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இதில் நம்ம சூப் பண்ணி குடிக்கலாம், கிரேவி செய்யலாம், இல்லை பக்கோடா அந்த மாதிரியும் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் செஞ்சது சிக்கன் மாதிரி இருந்தது.
இந்த பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறீங்களா, அதுதான் நான் வந்து ஒரு 2 நாள் விட்டுட்டேன். எனக்கு வந்து அமாவாசை அந்த மாரி டைம் வந்ததுனால, இத சமைக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்ப நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி பக்குவமா இருக்கும்போதே நம்ம வந்து இத அறுவடை பண்ணணும். அந்த மாரி அறுவடை பண்ணாம விட்டுட்டோன்னா, இந்த மாதிரி ப்ரவுன் கலர்ல லைட் ப்ரவுன்ல ஆகுது. ஆனா, இதுவும் தவறில்ல. இதையும் சாப்பிடலாம். இத வந்து நம்ம காய வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா, மஷ்ரூம் சூப் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி பக்குவத்திலே நம்ம வந்து இதை அறுவடை பண்ணணும். இதை அறுவடை பண்ணி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உடனே நம்ம இதை வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. 2 நாள் இல்லை 3 நாள் பக்கமாக ஏர்டைட் பாக்ஸில் பேப்பரை வந்து நல்லா சுருட்டி வச்சுட்டு நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். காளான் வளர்ப்பு பற்றி நான் போட்ட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது தகவல் தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.